வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான சிக்கன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆர் ஃப்ரெஞ்ச் சிக்கன் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இது ஒரு சூப்பர்பான ஸ்டார்டர் ரெசிபி. இது நம்ம சைட் டிஷ்ஷாக கூட சாப்பிட்லாம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் மேரினேஷன் பார்த்துக்கலாம். இந்த சிக்கன் பிரெஸ்ட் எடுத்திருக்கேன். நல்லா கழுவி தொடச்சி டயகனல் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் டைம் கன்சியூமிங். இந்த ஃபுல் ரெசிபிலேயே நீங்கள் இந்த சிக்கனை ஸ்ட்ரிப்பாக நம்ம பொட்டேட்டோ சிப்ஸ் எப்படி கட் பண்ணி ஃப்ரை பண்ணுவோம், அது மாதிரி சின்ன சின்ன பீஸாக ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணணும். கட் பண்ணி முழுசாக தண்ணி எடுத்து ஒரு பவுலில் சேர்த்து வச்சுக்கணும். இங்கே மசாலா பொருட்கள் பார்த்திங்கன்னா சைனீஸ் ஸ்பைஸ் பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, மிளகாய் தூள், எம்எஸ்ஜி, கரம் மசாலா தூள் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு முட்டை யூஸ் பண்ண போகிறேன். லைம் ஜூஸ் யூஸ் பண்ண போகிறேன். சோயா சாஸ், சில்லி சாஸ். இதுதான் மேரினேஷன். நான் மசாலாவுக்கு என்னென்ன யூஸ் பண்ண போகிறேன், எப்படி ஃபினிஷ் பண்ண போகிறேன் இந்த ரெசிபியை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதில் இந்த சோள மாவெல்லாம் காமிக்கிறேன். இப்போவே காமிக்கிறது வேஸ்ட்டு. ஸோ மேரினேஷனில் இப்போ இமீடியட்டாக நான் சோள மாவு சேர்க்க போகிறதில்ல. பார்த்திங்கன்னா இந்த மசாலா பொடிங்கள்லாம் ஒன்றா சேர்த்துக்கினேன். லைம் ஜூஸ் சேர்த்துக்கினேன். சேர்த்து இந்த சோயா சாஸு, சில்லி சாஸ் சேர்த்துக்கினேன். இன்கேஸ் சைனீஸ் ஸ்பைஸ் பவுடர் உங்களுக்கு கிடைக்கல மார்க்கெட்டில் ஃப்ரைட் ரைஸ் மசாலா கிடைக்கிறது, அப்படி இல்லைன்னா ஷெஸ்வான் மசாலா பவுடர்னு கிடைக்கிறது, 10 ரூபாய் பேக்கெட்டு. நீங்கள் அது வாங்கி சேர்த்துக்கலாம். ஸோ ஃபுட் கலர் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கோழியை 1 மணி நேரம் ஊற வைக்கணும். மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. இது நல்லா ஊறணும். சிக்கன் பிரெஸ்ட்டு ரொம்ப ஈஸியாக மேரினேட் ஆகும், ஈஸியாக குக் ஆகும். அட் த சேம் டைம் நீங்கள் சிக்கன் பிரெஸ்ட் ரொம்ப ஓவராலாம் குக் பண்ண போனீங்கன்னா அது கார்ட்போர்ட் மாதிரி ஆகிடும். ஸோ இது ஒரு ரொம்ப டேஞ்சரஸான ஒரு மீட்டு. நம்ம அது வேகலைன்னு சொல்லி குக் பண்ணிகிட்டே இருக்கோம். அது ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ சிக்கன் நல்லா ஊறி மேரினேட் ஆகிருக்குங்க. இதை எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். சோயா சாஸ், சில்லி சாஸ், நான் ஃபுட் கலர் யூஸ் பண்ண போகிறேன். நான் அளந்து மைதா மாவும் சோள மாவும் எடுத்து வச்சுருக்கேன். சோள மாவு கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். சில்லி கார்லிக் பேஸ்ட்டு, வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். சில்லி கார்லிக் பேஸ்ட் கிடைக்கலன்னா சைனீஸ் ஸ்பைஸ் பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டு, இஞ்சி, 2 பச்சை மிளகா சென்டரில் கீரி போட்டு வச்சுருக்கேன். கொத்தமல்லி, லைம் ஜூஸும் யூஸ் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா அந்த கோழி நல்லா ஊறிருக்கு. இதில் சோள மாவும் மைதா மாவும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நம்ம வறுக்க போகிறோம், கிறிஸ்பியாக வறுக்க போகிறோம். எண்ணெய் நல்லா காய வச்சுருக்கேன். அடுப்பில் ஒரு கடாயில் மிதமான தீயில் காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ இந்த சிக்கன் நல்லா ஸ்ட்ரிப்பாக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிறேன். சோயா சாஸு, சில்லி சாஸ்லலாம் நிறைய உப்பு இருக்கும். ஸோ பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. இது ஒரு டிப்பு நான் இப்போ முன்கூட்டியே சொல்கிறேன் உங்களுக்கு. சிக்கன் நல்லா ஊறியிருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரிப்பாக அந்த சிக்கன் எடுத்து சூடான எண்ணெயில் ஒன்றா சேர்த்து நம்ம இது வறுக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்கணும். 2 நிமிஷம் ஒரு சைடில் வறுத்தா போதும், நல்லா கிறிஸ்பி ஆகிடும். நம்ம திருப்பி அதை ஃப்ரை பண்ணணும். இப்போ 2 மினிட்ஸ்க்கு இந்த சிக்கன் ஃபிங்கர்ஸு ஒரு சிக்கன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை நான் திருப்பி நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன். இந்த சிக்கன் ஃப்ரெஞ்சு புலாவ், பிரியாணி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தியில் அப்படியே வச்சு ஒரு ரோல் மாதிரி தயார் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஃப்ரை ஆகிருக்கு கிறிஸ்பியாக. எண்ணெயிலேருந்து எடுத்து இந்த சிக்கனை ஒரு தட்டில் அலக்கா எடுத்து வச்சுக்கினேன். ரொம்ப வறுக்க போகாதீங்க. ரொம்ப கிறிஸ்பியாகணும். ரொம்ப வறுக்க போனீங்கன்னா கார்ட்போர்ட் மாதிரி ஆகிடும். சிக்கன் பிரெஸ்ட்டு ரொம்ப டெண்டர் மீட்டு. அது சீக்கிரமாக வெந்துடும். நல்லா கிறிஸ்பியாக வெந்துடும். நல்லாயிருக்கும். 2 மினிட்ஸ் மேக்ஸிமம் 3 மினிட்ஸ் வறுத்தா போதும். பாருங்கள், மெலிசாக ஸ்ட்ரிப் வேறு கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பெரிய ஸ்ட்ரிப் இல்லை. ஸோ ஆன மட்டுக்கும் சீக்கிரமாக வெந்துருச்சு. ஒரு 4 ஈடு போட்டேங்க. இந்த எண்ணெய் கூட கிளியராக இருக்குது பாருங்கள்.
மேலே இருக்க மசாலாலாம் கரிஞ்சி அந்த எண்ணெயிலலாம் சேரல. ஸோ மேலே இருக்க மசாலாலாம் அது வந்து நல்லா ஒட்டியிருக்கு கோழி மேலேயே. அது அந்த எண்ணெயிலலாம் கரிஞ்சி போல். பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் கிளியராகவே இருக்குது. ஸோ இது வந்து இருத்து ஒரு தட்டில் எடுத்து ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். இது இங்கே அப்படியே கூட சர்வ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இந்த சிக்கன் ஃபிங்கர்ஸை. இப்போ அதே கடாய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகா சேர்த்து அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு இதில் வந்து பூண்டு அண்டு காஞ்ச மிளகா விழுது, சில்லி கார்லிக் பேஸ்ட்டு, பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம். சில்லி கார்லிக் பேஸ்ட் இல்லைனாக்கா நீங்கள் அந்த ஃப்ரைட் ரைஸ் மசாலாவே சேர்த்துக்கோங்க. ரொம்ப டென்ஷன் பண்ணவே போகாதீங்க. இதில் வந்து சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன், சோயா சாஸ் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக சர்க்கரை, கொஞ்சமாக உப்பு, எம்எஸ்ஜி கொஞ்சமாக. வீட்டில் ரெட் சில்லி சாஸ் இருந்தால் அதுவே யூஸ் பண்ணுங்கள். நான் இங்கே க்ரீன் சில்லி சாஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ வீட்டில் எந்த சாஸ் இருக்கோ அதை வச்சு நீங்கள் இது தயார் பண்ணலாம். நான் அதான் சொல்ல வரேன். ஸோ நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கும். நம்ம ரச சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் வந்து சோள மாவுனை கரைச்சி வச்சுருக்கிறது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கினேன். இந்த மசாலாவில் அந்த சோள மாவு நீங்கள் சேர்த்திங்கன்னா நல்லா அந்த கோழியில் ஒட்டும். அது ஒட்டி நல்லா க்ளாஸியாக இருக்கும். இப்போ இந்த மசாலா நல்லா வெந்துடுச்சு. கொஞ்சம் உப்பு தேவைப்படுற மாதிரி இருந்தது, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கினேன். இப்போ இதில் சிக்கனை சேர்த்து நல்லா பெரட்டி எடுக்க வேண்டியது தான். வந்து நம்ம சுட சுட பரிமாறணும். ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிப்பியில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இன்க்ரீடியன்ட்ஸ், டீட்டெயில் ரெசிபி என்னோடய ப்ளாகில் இருக்குது. எல்லாமே வந்து லிங்க்ஸு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். The same recipe is also posted in YouTube English. YouTube English சேனலோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ அருமையாக இந்த சிக்கன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி ஆகிருக்கு. ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப அருமையாக, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த சிக்கன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெசிபி ரசம் சாதம், பலாவ், ரோட்டி ரோல்ஸில் எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ நான் உங்களை அடுத்த புதிய ரெசிபியோட மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.